வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். ட்ரேடிங் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி 2 என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ அதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன ரீசனை இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது பார்ப்போம். மார்னிங் நம்ம எப்பயும் போல் என்னென்ன விஷயங்களை மார்னிங் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த 3 விஷயங்களை பற்றியும் பார்ப்போம் வாங்க. ஓகே, மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்த்துருந்தப்போ நிஃப்டி நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ஸில் இருந்தது. டவுஜோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் பக்கம் ப்ளஸ்ஸில் இருந்து உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட், ஏசிய மார்க்கெட் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ப்ளஸ்லேயே இருந்தது. காலையில் ஒரு பாசிட்டிவாக தான் இருந்தது. செகண்ட், நம்ம எப்பயும் போல் சொல்லி இந்த மாதிரி நம்மளுடைய ஆல் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போய் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் பில்டப் க்ரியேட் ஆகிருந்தது. ஓகே டன். இப்போ ஷார்ட் பில்டப் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம நேற்று பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா லாங் அன்வைண்டிங் க்ரியேட் ஆகிருந்தது. அதனால் செல்லிங் வர்றதுக்காக வெயிட் பண்ணி நம்ம அதில் செல் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசன் சொல்லியிருந்தோம். இப்போ இன்றைக்கி ஷார்ட் பில்டப் க்ரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி அப்புறம் செல்லிங் தானே வரும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இருக்கக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா அதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆப்ஷன் செயினில் பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜாக நமக்கு ஓரளவுக்கு ஆப்ஷன் செயினில் வீக்லி லெவலில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் ரொம்ப குறைவான அளவு தான் ரைட் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 10,62,000 இருந்தது. புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 5,98,000 தான் மார்னிங்கில் இருந்து. இப்போ சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ வேரியேஷன் இருந்தது. அப்போ உங்களுக்கு அடுத்து ஷார்ட் கவரிங் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் எல்லாம் ப்ளஸ்ஸில் இருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா ஷார்ட் கவரிங் தான் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா F&O க்ளோசிங் இருக்கிறனால ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு கான்செப்டை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி, இதில் நம்ம சார்ட்டில் என்னவா பண்ணோம், அதில் எப்படி அந்த 2 என்ட்ரி எடுத்தோம், என்ன ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா புட் ஒன்று பை பண்ணியிருந்தோம். 36,300 புட்டை பை பண்ணியிருந்தோம். ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ரிவர்சல் பாயிண்ட், அதாவது இந்த ஸ்விங் ஐக்கு ரேஞ்ச் மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கொடுத்துருந்தது. ஸோ இங்கேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தோம். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்னிங்லேயே ஒரு பை இருந்ததுனால நம்ம ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் தான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல நம்ம ரிவர்சலில் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ரிவர்சலில் நாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏரியாவில், இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் ஏரியாவில் நாம் 35,900 காலன் புட்டை நாம் செல் பண்ணோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது நம்மளோட ஏடிஆரோட லெவல், ஏடிஆரோட லெவலில் இன்றைக்கி 600 சம்திங் இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதிகபட்சம் மார்க்கெட் இந்த இடத்துல ரீச் பண்ணலாம், இல்லாட்டி கீழே ஒரு 600 பாயிண்ட் போகலாம் அப்படிங்கிற. அப்போ இன்றைக்கி ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் இந்த பாயிண்ட் மூவ்மெண்ட்டில் போகலாம், இல்லை அப்படி இந்த பாயிண்ட் மூவ்மெண்ட்டில் வரலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இருந்தது அப்படின்னா நமக்கு எப்பயும் போல் ஸ்டார்டரில் ப்ராஃபிட் தான். ஸோ இந்த பக்கமாக போனால் நமக்கு ப்ளஸ்ஸு, இந்த சைடு போனால் நமக்கு டவுன் சைடு போனாலும் நமக்கு ப்ளஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம 35,900 காலன் புட் நாம் செல் எடுத்திருந்தோம். அந்த செல் எடுத்துறது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும்போது நமக்கு இந்த ரேஞ்சிலே நமக்கு கால் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம 25% ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். நேற்று பார்த்திங்கன்னா 30% வச்சுருந்தோம். இன்றைக்கி 25% தான் வச்சுருந்தோம். ஏன்னா இது ஒரு சைடு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ 25% ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். இந்த ரேஞ்சிலே நமக்கு கால் சைடு இருக்கிற ஸ்டாப் லாஸ் ட்ரிகர், இந்த ரேஞ்சில் கால் சைடு இருக்கிறதுக்கான ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. நமக்கு புட் சைடு தான் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரி, இது கடையில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சு போச்சு, மறுபடியும் ஒரு டவுன் கொடுத்தது, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் கொடுத்து அப்புறம் மார்க்கெட் இந்த ரேஞ்சு நம்ம இந்த ரேஞ்சில் தான் நம்ம புட்டை க்ளோஸ் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம இங்கே எங்கேயுமே க்ளோஸ் பண்ணல. இப்போ நார்மலாக ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு நார்மலாக ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த டவுன் ஆகும்போது நம்ம என்ன ப்ராஃபிட்டில் இருக்கிறோமோ நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், எக்ஸிட் ஆகிறக்கான வாய்ப்பு தான் பார்ப்போம். என்னென்னா பயம் க்ரியேட் ஆகிடும். நான் இதை தான் சொல்ல வந்தேன். மார்க்கெட்டில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இருந்து உங்கள் பொசிஷனை சரியான இடம், நம்ம கரெக்டான ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா அங்கேருந்து எக்ஸிட் ஆகலாம். இல்லைன்னா நமக்கான ஜோன் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஆரோட லெவலில் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்ச் புக் பண்ணலான் இருந்தோம். பட் மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு வராமல் இந்த இடத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஸ்ட்ரகிள் ஆகி இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் ஏரியாவில் தான் நம்ம வந்து ஒரு ஸ்மால் ட்ரேடர்ஸில் ஸ்மால் இன்வெஸ்டர் ட்ரேட் பண்ணுற எல்லாருமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபியர் க்ரியேட் ஆகி இந்த ஏற்ற இறக்கங்கள் இனி மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இறங்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வந்து உடனே நம்ம வந்து லாஸில் இருந்தாலும் சரி ப்ராஃபிட்லேருந்து உடனே எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடும் மார்க்கெட்லேருந்து. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து நம்மளுடைய ஃபியரால் அந்த ப்ராஃபிட் வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது என்ன ரீசன் அப்படின்னா 2 ரீசன் தான் மார்க்கெட்டில் நமக்கு க்ரியேட் பண்ணுறாங்க. ஒன்று நம்மளுடைய பயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் விழுகும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிக்குங்கிற ஆசையை க்ரியேட் பண்ணுறாங்க. மார்க்கெட் எப்போ வேணாலும் மேலே இருந்து பெரிய டவுன் ஆகுங்கிற பயத்தையும் இங்கேயே தான் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த ஒரு சின்ன சின்ன இறக்கங்கள் கூட நமக்கு ஒரு மனநிலையில் ஒரு பெரிய இறக்கம் கொடுக்க போகுதுங்கிற பயத்தை க்ரியேட் பண்ணுது. க்ரியேட் பண்ணும்போது நம்ம இதுக்கு எதிர்மறையாக ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக ஒரு எந்த ஒரு ட்ரைனிங்கோ ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணாமையோ இல்லை வந்து ஒரு நார்மல் ட்ரேடர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பயம் க்ரியேட் ஆகிட்டு அந்த இடத்துல நிறையா டைம் வாங்கி விற்று பெரிய பெரிய லாஸை சந்திச்சிருப்பாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு சரியான இடம் வந்தது அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ரிவர்சல் கிடச்சின்னா தாராளமாக நம்ம வந்து நம்ம பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். இல்லைன்னா நமக்கான பொசிஷன் ஏரியா வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம பொறுமை எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியும். பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, நம்மளுடைய ட்ரேடிங் டெர்மில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை தான் நாம் வந்து செல் அண்ட் பை பண்ணியிருந்தோம். 35,900 கால். நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 15,200 சம்திங் வந்து லாஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து புட்டு இதை செல் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 36,900 சம்திங் வந்து ப்ளஸ். ஸோ ஓவராலாக நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பண்ணியிருந்தோம்னா 36,300 புட்டை வந்து பை பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டை வந்து ஒரு 1,247 ரூபா ஸ்மால் ப்ராஃபிட். ஓவராலாக நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,920 ரூபா இன்றைக்கி நமக்கான ப்ராஃபிட். வேறு எந்த என்ட்ரி எடுக்க கிடையாது. நம்ம மார்க்கெட்டு கூட பேனிக் ஆகாமல் மைண்டை ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன் இதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களும் இந்த வீடியோ ரெகுலராக பார்க்குறாங்க. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நம்ம நிதானமாக பொறுமையாக இருக்கணும். மார்க்கெட் கூட பேனிக் ஆகக்கூடாது. உங்களுடைய என்ட்ரி ஏரியாவை சரியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒருவேளை நமக்கு வந்து இந்த சைட்லேருந்து மார்க்கெட் வந்து வேகமாக இறங்கியிருந்தது என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். இவ்வளோ தான் லாஜிக். ஸோ நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் நம்மளோட வீடியோவில் சொல்கிறதா நம்ம லாஸை அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு லாஸை வந்து நம்ம பயத்தில் நிறைய லாஸ் பண்ணுறத விட அமைதியாக நிதானமாக இருந்தாலே நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இனி நம்ம நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ. ட்ரேடிங் கைடு.